எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோல என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு அதிர்வலைகளை சோசியல் மீடியாக்களை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது எலெக்ஷனுக்கு சரியா 30 நாட்களுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. அதுதான் இப்ப சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பிரம்மாண்டமா வைரலா போயிட்டு இருக்குது. அப்படி என்ன ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி 30 நாட்களுக்கு முன்னாடி பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான விஷயத்தை பற்றி தான் நாம முதல்ல தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இப்ப நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பா வேகமா போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 எலெக்ஷன் தான். இதுவரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனுமே பாராத ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பு இந்த ஒரு 2026 எலெக்ஷன்ல இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அனைவருமே இப்ப இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லா எலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே கட்சிக்காரங்க தொண்டர்கள் இவங்க தான் ரொம்பவே பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த முறை 1வது படிக்கிற ஸ்கூல் பசங்கள்ல இருந்து எல்லாருமே மிக பெரும் அளவுக்கு நம்முடைய தமிழகத்தில் பரபரப்பாக இருக்கிறாங்க. அதற்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜய் அவர்களுடைய இந்த 2026 எலெக்ஷன் தான். ஒவ்வொருத்தருமே ரொம்ப முக்கியமா பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க கூட நம்முடைய தமிழகத்துடைய 2026 எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுக்கு மிக பெரும் அளவுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களா எத்தனை பிரச்சனைகள் சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் ஸ்டாம்பைடில் இவரை கூட்டு டெல்லியில எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனைவியுடைய டைவர்ஸ், இதுதான் உச்சகட்டம். இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி இருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களே ஒப்புக்கொண்டார். தளபதி விஜய் அவர்களே இதை வெளிப்படையா சொல்லிட்டாரு. சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி வேணும்னே என்னுடைய டைவர்ஸை வெளியே கொண்டுட்டு என்னை கேவலப்படுத்தலான்னு பார்த்திருக்கிறீங்க, அதுவும் என்ன சுத்தி இருக்கிறவங்களை வச்சு. ஆனா அப்படி இருந்தாலும் மக்கள் எங்களை கூட தான் நிற்கிறாங்க, மக்கள் என்னை விட்டு போகல. இதுதான் நீங்க பார்த்துக்க வேண்டிய விஷயம். மக்கள் என் கூட எவ்வளவு உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு. ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்தை நிறுத்தினீங்க, இன்னொரு பக்கம் என் கூட இருக்கிறவங்களை வச்சே எனக்கு அது சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர்ல நீங்க ஒழுங்கா பண்ணாம என்னுடைய தொண்டர்களை கொன்னுட்டு அந்த கஷ்டத்துல நான் இருக்கும்போது அந்த பழியை என் மேலேயே தூக்கி போட முயற்சி பண்ணீங்க. இப்படி என்ன என் கூட இருக்கிறவங்களை வச்சும் சரி, இல்லை என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்தும் சரி, என்ன ஒழிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா அப்படி இருந்தாலும் இந்த மக்களுக்காக நான் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் உறுதியா சொல்லியிருக்கிறாரு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கீழே இருக்கிற கம்பத்தை தெரிவிங்க. நன்றி.